சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்குறது கேரட் சாதம். இதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு சேர்த்துக்குங்க, உளுத்தரிசி சேர்த்துங்க, கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க, நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கிட்டு நம்ம பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கும்போது டேஸ்ட் நல்லா வதங்கி வரணும். நம்ம வதக்கணும், நல்லா வதக்கி செய்யும்போது சாதமும் வீணாகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வதங்கின பிறகு நம்ம துருவி வச்ச கேரட்டை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு நான் தக்காளி எதுக்கு சேர்த்துக்கினா இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. சாதம் நம்ம கிளற சாதம் நம்ம செய்யும்போது நம்ம சாதத்தில் உப்பு போட்டு நீங்கள் வடிச்சிக்கிட்டிங்கன்னா இது கூட கலக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட்டில் பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை போட்டு கிளறி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ருசியான கேரட்